ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்கள் காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. தினம் தினம் புது புது கிருபையினால் எங்களை தாங்குகிறீர், வழி நடத்துகிறீர், தப்புவிக்கிறீர், ஏந்துகிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கும் நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு புரிகின்ற விதமாக, எளிமையாக சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறதற்காக, மறை பொருட்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய தேடல்கள், கேள்விகள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தாங்க. வார்த்தையாக நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த வாரங்கள்ல பார்த்த சத்தியத்தின் தொடர்ச்சியை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய போர் மனுஷனோடும் இரத்தத்தோடும் இல்லை. நம்முடைய போர் ஆவிகளுக்கு இடையேயான போர். நீங்க இன்னைக்கு என்ன விதமான சூழ்நிலைகள்னாலும் நின்று கொண்டிருக்கலாம். கண்ணீர்கள் மத்தியில, பலவீனங்கள்ல, கட்டுகளோட, அவமானங்களோட, என்ன பிரச்சனையில நின்று கொண்டிருந்தாலும் உங்களுடைய போர் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு இடையே இல்லை. நீங்க எதிர்கொள்ளுகின்ற மனிதர்களுக்கு இடையே உங்களுடைய போர் இல்லை. நம்முடைய போர் மனுஷனோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போர் ஆவிகளுக்கு இடையேயான போர். அந்த ஆவிகளின் இடையேயான போர்ல நம்ம சிந்தனைகள்ல உள்ள அரண்களுக்கு இடையேயான போர் தான் நம்முடைய போர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அவருடைய வார்த்தை சொல்லுது. அந்த திருடன் எப்படி வருகிறான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. அவன் சொல்லுகின்ற பொய்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்திற்கு எதிரான வார்த்தைகளை நாம் நம்பும் பொழுது, அங்கு அவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அனுமதி கொடுக்கிறோம். சத்தியத்திற்கு எதிரான எண்ணங்களை நம் சிந்தனைகளில் அவன் கொடுக்கும் பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அங்க என்ன ஆகுதுன்னா அரண்களாக மாறுகிறது. எப்படி ஒரு கட்டடம் ஒவ்வொரு செங்கலாக கட்டப்படுகிறதோ, அது போல அந்த பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ள அதற்கு அனுமதி கொடுக்க கொடுக்க சிந்தனைகளில் அது அரண்களாக என்ன செய்கிறது? உருமாறுகிறது. இந்த அரண்கள் தேவனுடைய வல்லமையை நம் வாழ்வில் தடுக்கிறது. இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு என்கின்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ வல்லமை நிறைந்த அவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி சில வாரங்களாக என்ன அரண்களை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், எல்லாருக்கும் தேவையான ஒரு சத்தியம். பாவம் என்னும் அரண்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாவம் என்னும் அரண்கள் சிந்தனைகள்ல இருக்கும் பொழுது தேவ வல்லமை, சிலுவையில அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பகுதிகளில் மீட்பு தேவையோ சிலுவையில என்ன செய்யப்பட்டாயிற்று? கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா இந்த அரண்கள் சிந்தனையில இருக்கிற வரைக்கும் அந்த வல்லமை என்ன செய்யாது? வெளிப்படாது. அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 10:3, 4, 5.
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். இந்த 4வது வசனம் சொல்லுது பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்குதான். தேவன் கொடுத்திருக்கின்ற போர் ஆயுதங்கள் நம்ம சூழ்நிலைகளோடு சண்டை போடுறது இல்லை, மனிதர்களோடு சண்டை போடுகிறதற்கு அவர் அந்த ஆயுதங்களை என்ன செய்யல, கொடுக்கல. அவர் கொடுத்திருக்கின்ற ஆயுதங்கள் நம்ம சிந்தனைகள்ல உள்ள அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு என்ன செய்திருக்கிறாரா, கொடுத்திருக்கிறாரா. இந்த பாவம் என்னும் அரண், பாவத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது, இந்த பாவத்தை குறித்து என்ன மாதிரியான விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அரண்களை எப்படி நிர்மூலமாக்க முடியும், இதை குறித்து தான் பார்க்க போறோம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம எப்படி இருந்தோமா, மரித்து போயிருந்தோமா. நல்லா கவனிங்க, நம்ம உயிரோடு தான் இருந்தோம், ஆனா ஆவியில எப்படி இருந்தோம், மரித்த நிலைமை. மரித்த நிலைமை அப்படிங்கிறது தேவனிடமிருந்து பிரிவுன்னு அர்த்தம். தேவனுடைய வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ளல, ஒரு குறைவான வாழ்வை என்ன செஞ்சிருந்தோம், பெற்றுக்கொண்டிருந்தோம். மரித்த நிலைமை அப்படிங்கிறது பாவ இயல்பை நம்ம ஆவியில என்ன செஞ்சிருந்தோம், பெற்றுக்கொண்டிருந்தோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இந்த பாவ இயல்பானது ஒரு தடையை, ஒரு பிரிவை என்ன செஞ்சிருந்தது, உண்டு பண்ணி இருந்தது. இதை சரி செய்கிறதற்காக, மீண்டும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக என்ன செய்தார், இறங்கி வந்தார். மறுபடி பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் என்ன செய்தாரா, உயிர்ப்பித்தாரா. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே. கிருபை அப்படிங்கிறதே என்ன அர்த்தம் தெரியுமா, தகுதியே இல்லாத நமக்கு அந்த பரிசை பெற்றுக்கொள்றதுக்கு, விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு, மீட்பை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. தகுதியே இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு தான் என்னது, கிருபை. அதுவும் இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படி. அந்த கிருபையையும் அவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா, ஐஸ்வரியத்தின் படி கொடுத்திருக்கிறாரா. அளவுக்கு அதிகமாக, மிகவும் அதிகமான கிருபை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாவம்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன நீங்க கேட்கலாம். நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம். இல்ல, நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மீட்பே கிடையாது, நான் ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறேன், தேவனிடத்துல வருகிறதற்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு சிலர் நீங்க ஒதுங்கி நிற்கலாம். ஆனா இதுல பாவம்னு சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம பாவம் செய்கிறதினால் பாவிகள் இல்லை, அந்த பாவ இயல்பை பெற்றிருக்கிறதினால் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த செயல்களை செய்கிறோம். புரியுதா? நாம செய்கின்ற செயல்கள் எல்லாம் பாவ செயல்கள். எதனால அது வருதுன்னா, அந்த இயல்பை நாம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, இந்த பாவ இயல்புக்கு ஒரு தண்டனை உண்டு, பாவ செயல்களுக்கு ஒரு தண்டனை உண்டு.
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பாவ மன்னிப்புக்குன்னு சொல்லி ஒரு ரத்தம் என்ன செய்யப்படணும்? சிந்தப்படணும். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விலங்குகளின் ரத்தம் பலியிடப்படுறத பார்த்திருப்போம் இல்லையா? அதன் மூலமா தான் மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. இந்த விலங்குகளின் ரத்தம் பாவங்களை மூடியதை தவிர பாவங்களை என்ன செய்ய முடியல? போக்க முடியல, கழுவ முடியல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. நல்லா பாருங்க, நம்முடைய செயல்களினால் இல்லை. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? கிருபை. இந்த விடுதலையை நான் எப்படி பெறணும்? என்ன செஞ்சு பெறணும்? நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த விடுதலையை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ள கிடைச்சிருக்குதா? கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் என்ன செஞ்சாரா? வந்தாரா. நம்மளுடைய பாவத்தை போக்குகின்ற பலியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாருடைய மாம்சம் அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது? ஆக்கினைனா என்ன? தண்டனை, நியாய தீர்ப்பு. நாம பெற வேண்டிய அந்த தண்டனைய, நாம சரீரம் பெற வேண்டிய ஆக்கினைய அங்க யார் ஏற்றுக்கிட்டாரா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டது. அந்த பாவத்தை போக்கும் பலியாக நமக்கு பதிலாக நாம் நிற்க வேண்டிய இடத்துல சிலுவையில யார் நின்று கொண்டிருந்தாரா? இயேசு கிறிஸ்து. பாவத்தை போக்கும் பலியாக நம்முடைய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய இரத்தத்தின் மூலம் நாம பாவ மன்னிப்பை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பா? மறுபடி வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரெயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை அவைகளுடைய இரத்தத்தினால் இல்லை, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விலங்குகளின் இரத்தத்தினால நமக்கு இந்த மீட்பை அவர் என்ன செய்யல? கொடுக்கல. விலங்குகளின் இரத்தத்தினால இந்த பாவ விடுதலை அவர் என்ன செய்யல? கொடுக்கல. விலங்குகளின் இரத்தத்தினால நமக்கு மீட்பங்க என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த நித்திய மீட்பு, என்றென்றைக்குமான மீட்பு அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்துட்டாரா. எபிரெயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, யாரெல்லாம் குற்ற மனப்பான்மையில் இருக்கிறீங்களோ, நான் தேவன்கிட்ட போறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே,
அவருடைய உறவில் செல்கிறதற்கு தகுதி இல்லாமல் நிற்கிறேனே, நான் பாவியாக இருக்கிறேனே, எனக்கு இந்த இடத்துல விடுதலை கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, நீங்க தயங்கி நின்று கொண்டிருந்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அவர் திரும்ப மறுபடி வந்து பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் அவருடைய சரீரம் என்ன செஞ்சாயிற்று, பலியிடப்பட்டாயிற்று. அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாகுவோம் போட்டிருக்குதா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் போட்டிருக்குதா? தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்களை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பாவியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம சூழ்நிலைகள்ல விடுதலையை பார்க்காமல் இருக்கிறோம். தேவன் எவ்விதமாக பார்க்கிறாரோ அதுபோல் நம்மை நாம் பார்க்கும் பொழுது நம் சூழ்நிலைகளில் தேவனிடமிருந்து விடுதலை நம்மளால என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நமக்கு அந்த நிச்சயம் வரல? ஏன் நம்ம சூழ்நிலைகள்ல தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற தைரியம் ஏன் வரல? ஏன் விசுவாசம் வரல? ஏன்னா நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்னும் விசுவாசிக்கவில்லை. நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை, என் ஜெபம் கேட்கப்படுமா? ஏன்? அவர் பரிசுத்தமாக்கி விட்டார், என் பாவத்திற்கான மன்னிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்வதினால் அந்த விடுதலை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, பெற்றுக்கொள்ளுவோமா? ஏன்னா ஏற்கனவே நமக்கான விடுதலை சிலுவையில் என்ன செய்யப்பட்டாயிற்று, கொடுக்கப்பட்டாயிற்று. இதை அறிந்து கொள்ளும் போது அந்த விடுதலை இயல்பாகவே உங்களிடத்தில் வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரா, சீல் பண்ணிட்டாரா, முத்திரை போட்டுட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சரீரம், இந்த உலகத்திலிருந்து எந்த கரைகளும், எந்த பாவங்களும், எந்த மாசும் நம்முடைய ஆவியை தொட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆவி எப்படி இருக்குது? நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த நொடி ஏற்படுகின்ற மாற்றம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது யாரு அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதற்குள் இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள். அப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நாம எப்படி இருக்கிறோமா அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நீங்க பரலோகத்துக்கு வாங்க, அதெல்லாம் மறைஞ்சு போகணும் அவர் என்ன செய்யல, சொல்லல. இந்த பூமியில் இருக்கும் போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. அப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்களுடைய பாவ இயல்பு அதுல என்ன செய்யப்பட்டாயிற்று, ஒளிந்து போயின. எப்படி இருக்குதா? மறுபடி வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எபிரேயர்ல பார்த்தோம் இல்லையா, ஒரே பலியினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புதிய ஆவி எப்படி இருக்குதா? பரிசுத்தமாக இருக்கிறது.
அந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே எபேசியர் 1:13 பார்த்தோம் இல்லையா, பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டாயிற்று. இந்த உலகத்தில் உள்ள மாசு கரைகள், நம்ம எண்ணங்கள்ல உள்ள மாசு கரைகள், நம்ம செயல்கள்ல உள்ள பாவ கரைகள் எதுவுமே அந்த ஆவிக்குள்ள என்ன செய்யாது? போகாது. ஏன்னா இந்த ஆவி புதிய ஆவி, தேவ இயல்பை பெற்ற ஆவி, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவி, தேவ நீதியை பெற்ற ஆவி. இதில் யார் வாசம் செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர். நாமெல்லாம் யாரு தெரியுமா? நாம் நடமாடும் சபைகளாக இருக்கிறோம். தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயம் என்று அறியீர்களா? நம்ம யாரா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமா? பரிசுத்தமான தேவன் எப்படி ஒரு பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் செய்ய முடியும்? ஏன்னா நம்முடைய ஆவி அவருடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவியில எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அதுல பாவ இயல்பு கிடையாது. அதுல தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? இருக்குது. இது முதல் வகையான பாவ விடுதலை. நம்ம ஆவியில என்ன கிடையாது? பாவ இயல்பே கிடையாது. அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன், ஆனா நான் பாவத்தில் இருக்கிறேனே, என்னோட சிந்தனைகள்ல பாவ எண்ணங்கள் வருகிறது, அந்த பாவ எண்ணத்தில் எனக்கு விருப்பம் இருக்கிறதே, அப்ப நான் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இந்த எண்ணங்கள் வந்தா என்னை பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து வெளியேறி சென்று விடுவாரா? அடுத்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவன் என்னை பரிசுத்தமாக பார்த்தால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள். தேவன் என்னை கிறிஸ்துவின் மூலமாக தான் பார்க்கிறார். தேவன் உங்களை கிறிஸ்துவின் மூலமாக தான் பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமானவர்களாக பார்க்கிறார். அவர் நம் செயல்களின் அடிப்படையில பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நாம என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அர்த்தம் இல்லை. நல்ல கவனிங்க, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர பாவம் செய்கிறதற்கு அனுமதி நமக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. கிருபையை ஒழுங்காக புரிந்து கொள்ளாததினால் அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். கிருபை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் கிருபை. வாசிச்சு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த உலகத்துல ஒரு தேவை இருந்தது. எல்லாருமே பாவத்துக்கு அடிமையாக தான் இருந்தோம், பாவ இயல்புல தான் இருந்தோம். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கட்டுப்போயிருந்தோமா. இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்து நமக்கு தேவையான பரிசுத்தத்தையும் கொடுக்கிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார். நம்ம ஒட்டுமொத்த தேவைகளுக்கு அவர் ஒரே பரிசாக என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். யாரை கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு எப்படி இருக்கிறாரா? உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்து தான் உங்களுக்கு ஞானம். நமக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கிறாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யார் குற்றம் சாட்ட முடியும்? யாரு நம்ம பாவின்னு சொல்ல முடியும்? பாவின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. அந்த நீதி யாரோட நீதியா? கிறிஸ்துவே நமக்கு நீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு நம்ம செய்கின்ற செயல்களினால் பரிசுத்தம் இல்ல. நம்மளோட பரிசுத்தம் யாரா? கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம். அந்த கிறிஸ்துவோடு நாம இணைஞ்சிருக்கிறதுனால நம்ம செயல்கள் பரிசுத்தமாக மாறும். இது கனி. பரிசுத்தங்கிறது நம்முடைய செயல்கள் அல்ல. நம்ம பரிசுத்தம் யாரு? கிறிஸ்து தான் நமக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா.
Praise the Lord. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். எதற்காக கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம் பரிசுத்தமான வாழ்வு வாழ. எதற்காக அவருடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய உறவில் நாம் செல்வதற்காக. எதற்காக கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவ பக்தியாக. இந்த லௌகீக இச்சைகள், இந்த உலகத்தில் உள்ள கரைகளுக்கு நீங்கி தேவ உறவிற்குள் நான் செல்வதற்காக கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த கிருபை எனக்கு பாவம் செய்கிறதற்கு அனுமதி என்ன செய்யல? கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒருவர் பாவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா பாவம் செய்ய முடியும். ஏன்னா அந்த தேர்ந்தெடுக்கின்ற இடம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கிறார். தேவன் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நம்மை பார்க்கவில்லை. எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். சுகம் என்பது எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவ விடுதலை, சாப விடுதலை, இது எல்லாமே எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் விசுவாசித்து அதை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆனா நான் பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்தில் சாத்தானுக்கு என்ன செய்கின்றோம்? அனுமதி கொடுக்கின்றோம். நாம் யாருக்கு அடிமையாக மாறுகின்றோமோ அதற்கே நாம் கீழ்ப்படிந்து என்ன செய்கின்றோம்? அடிமைகளாக மாறுகிறோம். ஒன்று, நான் தேவனுக்கு நான் அடிமையாக இருக்க முடியும். இல்லாட்டி நான் யாருக்கு அடிமையாக இருக்க முடியும்? சாத்தானுக்கு அடிமையாக இருக்க முடியும். பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறதினால் அந்த கட்டுகள் மூலமாக அதோட விளைவுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று, அதனால நாம் பாவம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, அந்த பாவம் செய்கின்ற இயல்பே நம்ம கிட்ட என்னதில்லை? கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பாவத்துல இருந்தால் கூட அதுல இருந்து வெளியில வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களிடத்தில் இருக்கும். அது யாரு அப்படின்னா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த இயல்பு உனக்கு கிடையாது, உனக்குள்ள பரிசுத்தம் இருக்கு என்ற உணர்த்துதல் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இதுல இருந்து வெளியில வருகிறதற்காக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மறுபடி வாசிக்கலாம். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற. அதாவது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மீட்பு பெற்றது நம்முடைய ஆவியே தவிர நம்முடைய சிந்தனைகள் இல்லை. நாம ரட்சிக்கப்படும் போது மீட்பு பெற்றது நம்முடைய ஆவியே தவிர நம்முடைய சரீரம் இல்லை. நீங்க கேட்கலாம், நம்ம சரீரம் தானே நான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் பெயர் சொல்றேன், ராஜா. ராஜா எப்ப வருவாருன்னு கேட்போமா? பாடி எப்ப வருதுன்னு கேட்போமா? ஏன் ராஜான்னு சொல்றது இல்ல? அதுல ராஜா யாரு? உயிர் எப்ப போச்சுன்னு கேட்கிறோம், அதுதான் ராஜா. புரியுதா? அந்த ஆவிதான் நாமே தவிர அந்த சரீரம் யார் கிடையாது? நாம் கிடையாது. எப்படி நாம் ஆடை உடுத்து வைத்திருக்கிறோமோ அது போல நம்முடைய ஆவி இந்த சரீரத்தை ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த ஆடை இந்த உலகத்துல இருக்கும், நாம எங்க போயிருவோம்? தேவனிடத்தில் செல்லுவோம். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படும் பொழுது நாம் புதிய சிருஷ்டியாக மாறியது நம்முடைய ஆவியிலே தவிர எங்க இல்ல? சிந்தனைகள்ல இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 1:21, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா? சாந்தமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மையாய். தாழ்மையாய் அவருடைய வார்த்தையை நான் என்ன செஞ்சுக்கணும்? ஏற்றுக்கொள்ளணும். என்னோட சிந்தனைகளை ரட்சிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு தான் இருக்குது? அவருடைய வார்த்தைக்கு தான் இருக்குது. அதை தான் நம்ம அரண்களை நிர்மூலமாக்குகிறத பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான் கொடுக்கின்ற பொய்யான அரண்கள் இங்க இருக்குது. நீ பாவி அப்படிங்கிற ஒரு அரண் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நிர்மூலமாக்குகிறதற்கு அவருடைய வசனத்தை நம்ம எப்படி செய்யணுமா? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? இல்ல அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறது, அவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது, நான் பாவி இல்லை, அவருடைய பார்வையில் நான் நீதிமானாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க சிந்தனையில அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க சிந்தனைகள் அங்க என்ன செய்யப்படும்? ரட்சித்து கொள்ளப்படும். அப்ப அது யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. இததான் ஒரே வரியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த விடுதலையை நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க ஆவியில் கொடுக்கப்பட்ட விடுதலையை நீங்க பார்க்கணுமா? சத்தியத்தை நீங்க என்ன செஞ்சுக்கணும்? அறியணும். நீங்க புதிய உடன்படிக்கையில் நீங்க தேவனிடத்தில் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி மன்றாடும் இடத்தில் அவர் வைக்கவில்லை. ஆவியில் நாம் பரிபூரணமாக இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்க சாந்தமாய் இங்க ஏற்றுக்கொள்ளும் போது இங்க உள்ள பாவ கட்டுகள் சுக்கல் சுக்கலாக என்ன செஞ்சிரும்? உடைக்கப்படும். நம்ம பலத்துல முடியாது. நம்ம பலத்துல பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நம்ம பலத்துல பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து இறங்கி வர தேவை இல்லை. எதற்காக அவர் இறங்கி வந்தார்? நம்ம பலத்துல அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நமக்கு அந்த பலம் கிடையாது. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா? தாழ்மை. சாந்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் தாழ்மை. இல்ல நான் பாவிதான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க இன்னும் என்ன செய்யல? சாந்தமாய் தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. நல்லா பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். அது ஒரு சட்டம். நாம் யார் என்பதை உணர்த்துவதற்காக, நம்முடைய தேவையை உணர்த்துவதற்காக அங்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. மீறுதல் பெருகும் படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் எது பெருகிச்சா? கிருபை. அதுவும் எப்படி கிருபை பெருகுச்சா? அதிகமாய் பெருகியது. அப்போ தேவனோட பார்வையில நம்ம எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? இந்த பாவத்தை நம்முடைய பலத்தில் மேற்கொள்ள முடியாது என்பது நம்முடைய தந்தைக்கு தெரியும். பாவம் இருக்கின்ற இடத்தில் எது அதிகமா பெருகுதா? அதிகமாக கிருபை பெருகுகிறது. அவர் கிருபையை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யார் ஒருவரை பாவி என்று தீர்மானிக்க? பாவி என்று குற்றம் சுமத்த நாம் யார்? ஏன்னா அந்த இடத்துல என்ன நின்று கொண்டிருக்கிறது? கிருபை நின்று கொண்டிருக்கிறது. நீங்க குற்ற மனசாட்சியில இருக்கிறீங்களா? தகுதியே இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த கிருபை, அதுவும் கொஞ்சம் கிருபைலாம் இல்லை. எப்படிப்பட்ட கிருபையா? அதிகமான கிருபை உங்களை அந்த பாவ கட்டுகள்ல இருந்து தூக்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? என்ன பாவத்துல இருந்தாலும் சரி, என்ன ஒரு கட்டுகள்ல ஒரு அழுக்கான நிலைமையில நின்று கொண்டிருந்தாலும் சரி, அவரிடத்தில் சென்றால்தான் அதுல இருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே வரவே முடியும். அவனோட தந்திரம் உனக்கு தகுதி இல்லை என்ற குற்ற மனப்பான்மையை கொடுத்து அவரிடத்திலிருந்து விலகி ஓடச் செய்கிறான். எனக்கு தகுதி இல்லை,
தேவனிடத்தில் வருகிறதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் பாவத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து என்ன செய்ய சொல்றான்? விலகி ஓட சொல்லுகிறான். விலகி ஓடுனா எப்படி நாம மீட்பை பெறுகிறது? நம்ம குளிச்சா சுத்தமாவோமா இல்ல சுத்தமாகிட்டு குளிப்போமா? அவரிடத்தில் செல்லாமல் அந்த பாவத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நீ பாவத்தெல்லாம் விட்டுட்டு தேவனிடத்தில் வான்னு சொன்னா ஒருவர் கூட தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. சுவிசேஷம் என்பது அவரிடத்தில் தான் நமக்கு மீட்பு. இன்னைக்கு என்ன நிலைமையில நின்று கொண்டிருந்தாலும் சரி, அப்பா என்னுடைய பிரச்சனையை நீர் அறிந்திருக்கிறீர், இதுல மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களால பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். அதுக்கு பெயர் தான் என்னது? கிருபை. கிருபை என்ன செய்தா? அதிகமாய் பெருகுகிறதா. அடுத்த வசனம் பாருங்க, ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்லா பாருங்க, இந்த செயலை நீ செய்யக்கூடாது, இந்த செயலை செஞ்சா பாவம், இது தேவனுக்கு பிடிக்காது, இல்ல இந்த செயலெல்லாம் நான் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு நாம சொன்னோம்னா நம்ம எதற்கு கீழ்பட்டு இருக்கிறோமா? நியாய பிரமாணம். நல்லா பாருங்க, நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நான் இந்த செயலை செய்யக்கூடாது, இல்ல நான் இந்த செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம சட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நம் பலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் பலத்துல பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நான் சொல்லுகின்ற பாவம் அது என்ன விதமான பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பாவமாக இருக்கலாம், கட்டுகளாக இருக்கலாம், விட முடியாத பழக்கங்களாக இருக்கலாம், அடிமைத்தனமா இருக்கலாம், குடிப்பழக்கமா இருக்கலாம், போதைப் பொருளா இருக்கலாம், என்ன மாதிரி கட்டுகளாக இருந்தாலும் சரி, பாவம்னா பாவம் தான். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. நான் பாவி இல்லைன்னு ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. விசுவாசிக்கலனாலே அது என்னதுதான்? பாவம் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் எப்ப மேற்கொள்ளாதா? ஏன் பலத்துல இல்லாமல் நான் கிருபைக்கு கீழ்ப்படியும் பொழுது. கிருபைனா யாருன்னு பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து தான் கிருபை. கிருபைக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் அந்த பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. கிருபைக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? நாம எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்ம ஆவியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அழிகின்ற வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே. அப்படி மறுபடியும் பிறக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்கின்ற வித்து நமக்குள் விதைக்கப்படுகிறது. நான் மறுபடி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் என்கின்ற வித்து, விதை நம்முடைய ஆவியில என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள நம்ம ஆவியில கொடுக்கப்பட்டிருக்கின்ற வித்து, அந்த வித்தோட இயல்பு என்ன? இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் எப்படி இருக்கும்? அது தேவ நீதியை பெற்றிருக்கும், அது தேவ பரிசுத்தத்தை பெற்றிருக்கும், அவருடைய இயல்பை பெற்றிருக்கும், அவருடைய வல்லமையை பெற்றிருக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்றேனே, ஒரு புளிப்புள்ள ஒரு மாங்கொட்டையை நீங்க விதைக்கிறீங்க, என்ன மாதிரியான மாம்பழம் உங்களுக்கு கிடைக்கும்? வேப்பங்கொட்டையை விதைக்கிறீங்க, என்ன மாதிரியான வேப்பங்கொட்டை கிடைக்கும்? கசக்கும் இல்லையா? எதை விதைக்கிறோமோ அது என்ன செய்யும்? அறுவடையாக நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம புதிய ஆவியில எந்த வித்து விதைக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்கின்ற வித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? விதைக்கப்பட்டிருக்கு. அப்ப வெளிப்படுகின்ற பலன் எப்படிப்பட்ட பலனா வரும்? அவருடைய ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ள
நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னவாக இருக்கிறேன், என்னுடைய இயல்பு என்ன, அந்த பரிசுத்தத்தையும் அந்த நீதியையும் அந்த வல்லமையையும் அந்த விடுதலையையும் அந்த சுகத்தையும் அவருடைய வாழ்வையும் நீங்க தெரிந்து கொள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள அவருடைய ஜீவன் உங்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இததான் பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அவர் வளர்த்த சபையை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அவர் என்ன செய்கிறாரா? கர்ப்ப வேதனைப்படுகிறார். அதாவது ஆவியில கிறிஸ்துவின் இயல்பு இருக்கு, அது நம்ம சிந்தனைகள்லையும் நம்ம செயல்லையும் அது என்ன செய்யணும்? வெளிப்படணும். அது வெளிப்படுறது ஒரு ப்ராசஸ் தான். நீங்க அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொரு செயல்களும் உங்க முன்னாடி ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கும். உலகம் பொல்லாங்கனுக்குள் தான் கிடக்குது. உலகத்துல மாயை உண்டு, உலகத்துல பாவம் இருக்கு. உங்க கண்கள் பாவத்தை பார்க்கும், உங்க கண்கள் அந்த செயல்களை பார்க்கும், அந்த எண்ணங்கள் உங்க சிந்தனைகளுக்கு வரும், அந்த செயல்களை ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா இன்னொரு தெரிந்தெடுப்பு என்னது? நம்முடைய ஆவியில நாம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பலத்தை நாம சார்ந்து கொள்ளாம, இல்ல கிறிஸ்துவின் இயல்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் நீதிமானாகுவதற்காக அவர் மரித்து எழுப்பப்பட்டிருக்கிறார், அவருடைய நீதியை நான் பெற்றிருக்கிறேன். இதை செய்யக்கூடிய இயல்பு என்னிடத்துல இல்ல, நான் இதை உங்களுக்கு கீழே நான் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க அந்த எண்ணங்களை அவருடைய வார்த்தைக்கு கீழே கீழ்ப்படுத்துறது தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிருபைக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது. யாருக்கு கீழ்ப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. நம்ம விசுவாசிகள் என்ன செய்யறோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாம நம்ம பலத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த செயலை நான் எப்படி வெளியில வருகிறது, இந்த செயலை நான் எப்படி செய்யாம இருக்கிறது, ஐயோ இந்த செயலை நான் செஞ்சுட்டேனே, தேவனுடைய பார்வையில நான் குற்றவாளியா நிற்கிறேனா, குற்ற மனப்பான்மையில அவரை விட்டு ஓடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். உங்க சூழ்நிலைகள்ல இரக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. சிலுவையில் அந்த இரக்கத்தை என்ன செஞ்சுட்டாரு? காண்பித்து விட்டார். உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், என் சூழ்நிலையில எனக்கு இரக்கத்தை காண்பிக்க மாட்டாரா, என் பிரச்சனையில எனக்கு விடுதலையை கொடுக்க மாட்டாரா, என் சூழ்நிலையில எனக்கு வெற்றி கிடையாதா, தேவன் எப்போது செயல்படுவார், எப்பொழுது அந்த இரக்கம் வெளிப்படும், கிருபை வெளிப்படும், 1000 கேள்விகளோட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. சகாயம் அப்படிங்கிறது உதவி செய்யக்கூடிய கிருபையை அடையிறதுக்கு நாம என்ன செய்யணுமா? தைரியமாய் கிருபாசன தண்டையில நிக்கணுமா? நிச்சயத்தோடு உங்களால தேவன்கிட்ட கேட்க முடியுதா? நான் கேட்டால் என் ஜெபத்திற்கு பதில் நிச்சயம். அந்த தைரியத்தை, அந்த நிச்சயத்தை நாம எப்போ பெற்றுக்கொள்ளுவோம்னா, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது. நான் பாவி அல்லை, அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழுவது இல்லை, நம் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. அததான் பவுல் சொல்றாரு, உங்களிடத்தில் கிறிஸ்து உருவாகும் வரை. நம்ம கிட்ட கிறிஸ்து உருவாகணுமா? எதுல? நம்ம சிந்தனைகள்ல, நம்ம செயல்கள்ல. நம்ம சிந்தனைகள்லையும் செயல்கள்லையும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாம எங்கேயே வச்சிருக்கிறோம்? ஆவியில என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு சேர் போட்டு நீங்க அங்கேயே இருங்க, வெளியில என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்கன்னு உள்ள என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்ம போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம பலத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? பாவத்தை மேற்கொள்ள முடியாது. பாவத்துல இருக்கிறவங்கள நீங்க பாவின்னு சொல்லாதீங்க, அதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்னது? கிருபை. அந்த விபச்சாரம் செய்த ஸ்திரீ
எல்லாரும் கல்லறிந்து அந்த பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வந்து விட்டிருப்பாங்க. உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லறிய கடவன். குனிந்து எழுத ஆரம்பித்து விடுவார். நிமிர்ந்து பார்த்தா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உன்னை கல்லறிய வந்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் போயிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? இனிமே இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்ல மாட்டாரு. முதல்ல அவர் சொல்றது என்ன தெரியுமா? நானும் உன்னை கல்லறிகிறது இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நான் உன்னை குற்றப்படுத்துகிறது இல்லை, இனி பாவம் செய்யாதே. ஏன் தெரியுமா அதை சொல்றாரு? அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற மனப்பான்மையை கொடுக்க நம் ஆண்டவர் விரும்பவில்லை. அவருடைய உண்மையான இருதயம் அதுதான், அவருடைய உண்மையான அன்பு அதுதான். நம்மை குற்றம் சாட்டுகிறவர் நம் தேவன் இல்லை. சிலுவையில் அந்த பாவத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த பரிகாரத்தை அவர் செய்து முடித்து விட்டார். அந்த பாவத்துக்கு என்ன செய்யணுமோ அதற்கான நிவர்த்தி அங்க என்ன செய்யப்பட்டாயிற்று, செய்து முடிக்கப்பட்டாயிற்று. அதுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆவியில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவின் இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். இந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் உங்க சூழ்நிலைகள்ல தைரியமாக அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். இல்லைன்னா அந்த குற்ற மனப்பான்மைங்கிற அரண், பாவ கட்டுகள்ங்கிற அரண், எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சாத்தான் இங்க பொய்யாக கட்டி வைத்திருக்கின்ற அரண், எப்பொழுதுமே சாத்தான் எப்படி பொய் சொல்வானா, தேவனுடைய அன்பை சந்தேகப்படும்படியாக தான் பொய்யங்க என்ன செய்வான், கொடுப்பான். தேவனுடைய பார்வையில் நீ தகுதி அற்றவள், தேவனுடைய பார்வையில் நீ தகுதி அற்றவன், இதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற இந்த அரண்கள் இங்க இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்திருக்கின்ற விடுதலையை வெளியில என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய போர் சூழ்நிலைகளுக்கு இடையே போரா, இல்ல நம்ம சிந்தனைகள்ல தடுக்கின்ற அரண்களுக்கு இடையே நம்ம போரா? அந்த அரண்கள் தான் அந்த கிருபையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறது எது? சத்தியம், அவருடைய வார்த்தை. அவர் என்ன செய்து முடித்திருக்கின்றார் என்ற வார்த்தை அந்த அரண்களை என்ன செய்தா, நிர்மூலமாக்குதான். இந்த சத்தியத்தை அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிற சத்தியத்தை படுக்கையில இருக்கிற ஒரு நோயாளி கிட்ட யாரும் எதுவும் பேசாம போட்டு விடுங்க, 2 நாள்ல அவர் எழுந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்து விடுவார். நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா அதுல என்ன இருக்கு, விடுதலை இருக்கு. ஆனா மக்களுடைய மனசு எப்படி, யாராவது ஜெபிச்சா எனக்கு என்ன செஞ்சிடணும் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, அது தற்காலிகம். சத்தியம் அறியவில்லை என்றால் திருடை மறுபடியும் என்ன செய்வான், வருவான். அப்போ உங்களுக்கு ஜெபிக்கணுமா, நீங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளணுமா? அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு சகோதரன், நல்லா கவனிங்க, பாரம்பரிய கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு மகன், சண்டே கிளாஸ் போய் வசனங்கள் எல்லாம் படித்து எழுதி ஆலயத்திற்கு தவறாமல் சென்ற ஒரு பையன். வளர வளர நட்பு சரியில்லை, தவறான பழக்க வழக்கங்கள். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன பாவம் தானே நம்ம இடம் கொடுப்போம், அது எதற்கு கொண்டு போகும் தெரியுமா? அடுத்தடுத்த பாவ செயல்களுக்கு என்ன செஞ்சிடும், கூட்டிக் கொண்டு சென்று விடும். ஒவ்வொரு பழக்கங்களாக வருது, குடிப்பழக்கம், போதை பழக்கம், அதெல்லாம் போக போக குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற கூட்டத்தோடு தொடர்பு. இந்த மாதிரி ஒரு பெரிய சமுதாயத்துல தேடப்படுற ஒரு குற்றவாளியாக அந்த பையன் என்ன செஞ்சிடறான், வளர வளர ஒரு இளைஞன் ஆகும்போது அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடறான், வந்து விடுகிறான். ஆலயத்துக்கு செல்ல முடியல, ஏன்னா நான் ஒரு பாவி, தேவனிடத்துல செல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அவங்க அம்மா அப்பா ஜெபிக்கிறதுக்காக எத்தனையோ பேரை கூட்டிட்டு வந்தாலும் அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்,
போக மாட்டான். ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும்? நீ குடிக்கிறத விடு, நீ தப்பு செய்யாத, ஏன் இப்படி ஆயிட்ட நீ? அவனோட பலத்துல அவனால என்ன செய்ய முடியாது? அந்த குற்ற மனப்பான்மை அவன் யாரையும் பார்ப்பது இல்லை. ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு பெண் ரொம்ப சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறான். எப்படி நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நான் கிறிஸ்தவள், நான் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நானும் கிறிஸ்தவன் தான், என்கிட்ட ஏன் இந்த சந்தோஷம் இல்லை? அந்த பொண்ணு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாள். இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாள். ஏசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார்? அவர் சிலுவையில் செய்தது என்ன? அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அன்பு செய்கிறார். இந்த பாவ கட்டுகளில் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாவத்தை அவர் கழுவி இருக்கிறார். உன்னை அவர் பாவியாக பார்க்கவில்லை. அவரிடத்துல நீ போகும்போது இந்த செயல்கள்ல இருந்து நீ என்ன செஞ்சுக்கலாம்? விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். அவர் உன்னை கோபமாக இல்லை, உன்மேல் அவர் அன்பாக இருக்கிறார். இதை கேட்க கேட்க அந்த பையனுக்கு கண்ல இருந்து என்ன வருது? கண்ணீர் வருது. இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை நான் எங்கேயுமே கேட்கலையே. இந்த சுவிசேஷம் எங்க சொல்லி கொடுக்கறாங்க? அந்த சுவிசேஷம் சொல்லி கொடுக்கின்ற இடத்திற்கு அந்த பெண் அவனை என்ன செய்கிறாள்? அழைத்து செல்லுகிறாள். இந்த சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ள அவன்கிட்ட அவ்வளோ பெரிய மாற்றம். அத்தனை பழக்கத்துல இருந்து அவன் என்ன செய்கிறான்? வெளியில வருகிறான். 2 மாசத்துல இருந்து ஒரு பழக்கம், அடுத்த 4 மாசத்துல இன்னொரு போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அந்த சத்தியம் அந்த விடுதலை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. முழுவதுமாக புதிதாக மாறி ஒரு பெரிய ஒரு விடுதலையை பெற்று அவ இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா, இந்த சுவிசேஷத்தை ஊழியமாக செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு எது விடுதலையை கொடுத்துச்சு? சத்தியம். அப்ப நம்ம எதை சொல்லிக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க. நம்ம சூழ்நிலைகள்ல எதை பயன்படுத்தணும்? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நமக்கு தேவை சத்தியத்தை அறிந்து கொள்றதுதான் தேவை. நோயில இருந்து உங்களுக்கு விடுதலையா? அந்த இடத்துல உங்களுக்கு தேவை சுகம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்து தேவை, சத்தியம் தேவை. பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையா? அந்த இடத்துல உங்களுக்கு தேவை கிறிஸ்து தேவை. அவர் சிலுவையில் செய்த பாவ மன்னிப்புங்கிற சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்றது தேவை. கட்டுகள்ல இருந்து விடுதலையா? அந்த இடத்துல நீங்க கிறிஸ்து தான் உங்களுக்கு தேவை. கிறிஸ்துங்கிறது அந்த இடத்துல அவர் சிலுவையில செஞ்ச செயல்களை நீங்க போட்டுக்கோங்க. அவருடைய வாழ்வை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அந்த சத்தியம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சத்தியம் அந்த இடத்தில் நமக்கு தேவை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க தேவை வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட தேவை யாரு? ஏசு கிறிஸ்து தேவை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 விஷயம் தான் நம்ம பார்த்தோம். ஆவியில் முழுமையாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். நம்ம ஆவியில பாவ இயல்பே கிடையாது. இதை அறிந்து கொண்டு நம்ம செயல்களில் அந்த பாவ விடுதலையை நாம வெளிப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை பாவியாக பார்க்கவில்லை. இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளையாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். பாவ செயல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது, அந்த சிந்தனைகள்ல அந்த விருப்பம் வரும் பொழுது, அந்த கட்டுகள்ல நீங்க இருக்கும் போது, இல்ல நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராய் இருக்கிறார், என்னுடைய பழைய மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டான், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாவ இயல்பு என்னிடத்தில் இல்லை. இதை மேற்கொள்ள நீர் உம்முடைய கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தினால் என் சிந்தனைகளை நான் முத்திரையிடுகிறேன். இயேசுவின் வாழ்வு என் சிந்தனைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவரே என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். இந்த பாவ பழக்கம் என்னை மேற்கொள்ள முடியாது. இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிங்க. குறிப்பிட்ட சில நாட்களில், மாதங்களில் அந்த பழக்கம் உங்களை விட்டு போயிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். எத்தனை அடிமைத்தனமாக இருந்தாலும் அந்த கிருபை தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக.
உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய போர் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு இடையேயான போர் அல்ல. எங்களுடைய போர் மனுஷனுக்கு இடையேயான போர் அல்ல. எங்க போர் எங்க சிந்தனைகள் உள்ள அரண்களோடு எங்களுடைய போர் என்று இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நாங்கள் ஆவியில் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். எங்களுடைய பாவ இயல்பு மறைந்து தேவ பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவ நீதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பாவி அல்ல. தேவன் எங்களை பாவியாக பார்க்கவில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எங்களை நீதிமானாக பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது எங்கள் சிந்தனைகளுக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் கொடுக்க கொடுக்க கிறிஸ்துவின் வாழ்வை எங்களுடைய சிந்தனைகளிலும் எங்கள் சரீரத்திலும் எங்கள் செயல்களிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி இருக்கிறது என்ற சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஏசு கிறிஸ்துவுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு நீர் மொத்த பரிசாக ஏசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறீர். அவருடைய வாழ்வு எங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுடைய ஆவியில் விதைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவே எங்களுடைய நீதியாக, எங்களுடைய பரிசுத்தமாக, எங்களுடைய மீட்பாக, எங்களுடைய ஞானமாக, எங்களுடைய வாழ்வாக எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவங்க குற்ற மனப்பான்மையை நீர் போக்கினதற்காக நன்றி. பாவ கட்டுகள் என்னும் அரண்களை உம்முடைய சத்தியம் நிர்மூலமாக்குகிறதற்காக நன்றி. தேவனுடைய கிருபாசன தண்டையில நிற்கக்கூடிய தைரியத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. அவர்களுடைய சூழ்நிலைகளில் உம்முடைய கிருபையை ஏற்ற சமயத்தில் இரக்கத்தையும் சகாயம் செய்யும் கிருபையையும் அடையத்தக்க தைரியத்தை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகின்ற ஜெய கிறிஸ்து அவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. தேவ சமாதானம், தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சுகம் ஒவ்வொருவரது சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30 60 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.